வந்தது. தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் காணொளி தொழுகைக்கு வாழ்த்தி வரவேற்று வணக்கத்தை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து இறைவனை தொழுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் ஏறெடுப்போம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த காணொளி தொழுகைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பன்மைத்துவம், பொதுவான மானிடமும் நம்பிக்கை பகிர்தலும் என்கிற பொருளில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகை எங்களுக்கு நீர் தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த தொழுகையிலே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மெல்லிய சத்தத்தையும் உணர்ந்து கொள்ளார்கள் தாரும். இங்கு பாடுகிற பாடல்கள், படிக்கிற பாடம், ஜபிக்கிற நேரம், தியான நேரம், முழு ஆராதனையும் உம்முடைய நாம மகிமைக்கு அமையட்டும். எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தொழுகைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் இணைந்து ஞான பாடல் 13 பாடுவோம். ஞான பாடல் 13. கர்த்தாவே உம்மை துதிப்பேன்.
பாவ அறிக்கைக்காக ஜெபம் எடுப்போம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நிற்புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்குண்டாகும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுகிற பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆண்டுடைய நாமத்திலே தொழுகைகளை கூடி வந்திருக்கிற நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க கர்த்தர் நமக்கு தருணம் தந்திருக்கிறார். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் ஏராளம் உண்டு. நாம் சூழ்நிலையினால் செய்த தவறுகள் உண்டு. அவை எல்லாவற்றையும் இப்போது நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே நம்முடைய குற்றங்களை, குறைகளை, தவறுகளை ஒளிவு மறைவில்லாதபடி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஜீவன் உள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயும் என்று சொல்லி தாவீது தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே மன்றாடினார். ஆண்டவரிடத்திலே ஒப்புடு கொடுத்திருக்கிற நாம் பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என்று இணைந்து நாம் பாடுவோமா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை தூற்றிடும் இயேசுநாதா, கிருபை பிரவாகத்தால் தூற்றிடும் இயேசுநாதா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டுள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றலும் தந்துள்ளாராக. ஆமீன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டுள்ளான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரிடத்திலே தொழுது கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே நன்றி எறிதல் விண்ணப்பங்களை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கடந்த ஒரு வார காலமாக சுகபத்திரமாய் காத்தார். இந்த கொரோனா தாக்கத்தின் துன்பத்திலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி மறுபடியும் இந்த தொழுகையிலே ஆண்டவரோடு சேரும்படி வழிநடத்தி வந்தாரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்ப வாழ்வில் நல்ல ஒரு உறவை நமக்கு தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த உறவை பலப்படுத்தும்படி தந்திருக்கின்ற பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்களால் ஆண்டவருக்குள்ளாக ஒரு உறவையும் நிறைவான ஆலோசனை அனைத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு இந்த உலகை தந்தார். இந்த உலகிலே இந்த நாட்டில் நாம் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாட்டின் வளங்களுக்காக, நாட்டில் உள்ள நன்மைகளுக்காக, இன்னும் தந்திருக்கின்ற ஆட்சிகளுக்காக, அமைப்புகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய்
நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற மீட்பை, ஆண்டவர் நமக்கு கரத்தில் தந்திருக்கின்ற திருமறை, நாம் தொழுவதற்காக வைத்திருக்கிற ஆலயம், திருப்பணி முறைகள், திருப்பணியாளர்கள் போன்ற அனைத்து நன்மைகளுக்காக நித்தியத்தில் அவரோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற நாம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று இணைந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மாடி யார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மாடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி படைத்த நாம், அவர் நமக்கு கற்பித்து தந்த ஜெபத்தை இணைந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமேன். படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை படிக்க கேளுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை படிக்க கேளுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரருக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளாய் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். படிக்க தெரிந்து கொண்ட திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காணொளி மூலமாக இந்த தொழுகை ஒழுங்குபடுத்தீர், தம்மை போற்றுகின்றோம். உலகம் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு அநேக தடைகள் மத்தியிலையும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீரே, போற்றுகின்றோம், நன்றி சொல்கிறோம். நல்ல கர்த்தாவே, நீர் தந்திருக்கின்ற எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, சுற்றி வாழ்கிற மக்களுக்காக, இன்னும் ஆண்டவரே உலகுக்காய் நாட்டுக்காய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒருங்கிணைந்து வரும்போது ஜெபத்தை கேட்கிறவராய் எங்களுக்கு பதில் தருகிறீர் என்ற விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக, குடும்பங்களிலே தந்திருக்கின்ற பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், விருத்தாப்பித்துள்ளோர் அனைவரையும் உடைய கருத்திலே கொடுக்கின்றோம். கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்விலே அவர்களுக்கு வேண்டிய சுகம், சமாதானம், நன்மையான வாழ்க்கை தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் நிறைவாழ்வையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த சிறியரில் ஒருவராகலும் கெட்டு போவதற்கு சித்தமில்லை என்று வாக்கு பண்ணியிருந்தீரே, அதன்படியாய் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவீராக. கல்வியை தொடர்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண் நோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் போதுமான கல்வி அறிவை தருவீராக. இன்னும் முன்னேற்றங்களை தருவீராக. விரும்புகிற பாடத்திட்டங்களிலே தொடர் கல்வியை பெற்றுக்கொள்ள அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் முன்னேற்றமான பாதைகளையும் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வியை முடித்து ஆண்டவருக்குள்ளாக வேலையை தொடும்போது அதையும் நீர் ஒழுங்குபடுத்தி தர ஜெபிக்கிறோம். வாலிப காலங்களில் இருந்து வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இறங்கி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கைப்பட்டவருடைய வாழ்க்கையிலையும் கசப்போடு இருக்கிறது உண்டப்பா, பிரிவினை எண்ணத்தோடு இருக்கிறது உண்டு. அவ்விதமாக இருக்கிறவர்களையும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து ஆண்டவருக்குள் இசைந்த வாழ்வை தொடர்ந்து கட்டியெழுப்ப அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வாழ்க்கையிலே பல்வேறு ஆசீர்வாதங்களை தேடியிருக்கிற பிள்ளைகள் உண்டு. கிடைக்க வேண்டிய கர்ப்பத்தின் கனிக்கு நீண்ட காலமாய் காத்திருக்கிற தம்பதியர் உண்டு. ஆண்டவர் இறங்கி கர்ப்பத்தின் கனிகளால் அலங்கரிக்க முடியாத ஜெபிக்கிறோம். அப்படியே கர்ப்பஸ்திரிய வாக்குகளையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
அவர்களுக்கும் உலக சத்துவங்கள் எதுவும் தொடாதபடி, விளையினங்கள் துன்பங்கள் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து ஏற்ற காலத்திலே நல்ல விடுதலை தருவீராக. ஸ்திரியானவள் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்கிற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து விடுதலையோடு வாழ அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான வருமானங்களையும் முன்னேற்றமான பாதைகளையும் அமைதலான வாழ்வையும் தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. கர்த்தர் போதிய வருமானங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உழைக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விவசாயத்தை செய்கிறவர்கள், வியாபாரத்தை செய்கிறவர்கள், இன்னும் கடவுள் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு அதனால் உழைத்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. பல வழியிலே முயற்சி செய்கிற சிறிய தொழில்களையும் பெரிய தொழில்களையும் பல்வேறு விதத்திலே அவர்கள் ஈடுபடுத்தி நல்ல வருமானங்களை நிறைவு காண ஆண்டவர் அருள் தருவீராக. நீர் கொடுத்த அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு பணியாற்றில் இருக்கிறார்கள். கடினமாய் உழைக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பல்வேறு விதத்திலே உழைக்கிறார்கள். ஆண்டவரே, என்னென்ன விதத்தில் உழைத்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிலிருந்து நல்ல வருமானங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அறிவுபூர்வமாய் உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். மருத்துவம் சார்ந்து பல்வேறு பணிகளை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவைகள் வழியாய் நல்ல சுகம், விடுதலை, நிறைவான வாழ்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க அருள் தாரும். அதுபோன்று பொறியியல் சார்ந்து பணியாற்றும் மக்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த விதத்திலே பொறியியல் சார்ந்து பணியாற்றுகிறார்களோ அதன் மூலமாய் ஆண்டவர் மக்களுக்கு ஏற்ற விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி பணி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் கல்வி சார்ந்து பல்வேறு பணிகளை செய்கிறவர்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி அதன் மூலமாய் கல்வி ஒளி அனைவரையும் சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் நாட்டில் கல்வி அறிவு அநேகருக்கு கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டில் நீதித்துறை சார்ந்து பணியாற்றிய மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்குள்ளாக நீதித்துறையில் பணியாற்றிய வழக்கறிஞர்கள், இன்னும் நீதி அரசர்கள், இதுபோன்ற அனைவரையும் பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான நீதியையும் நல்ல நியாயத்தையும் மக்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அருள் தர ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சட்ட ஒழுங்கோடு நாட்டை பாதுகாக்கிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சட்ட ஒழுங்குக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை பணியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை மட்டுமல்ல இராணுவத்துறை இன்னும் பணியாளர்கள், அதிகாரிகள், இதுபோன்ற பல்வேறு அமைப்புகள் நாட்டிலே சட்ட ஒழுங்குக்காக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுவதை காண்கிறீர்கள். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் எங்கும் நாடு சட்ட ஒழுங்கிலே இன்னும் அமைதலாக இருக்க அருள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, இன்னும் பல்வேறு விதத்திலே கடினமாய் உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். சமூக பணி செய்கிறவர்கள், தொண்டு பணி செய்கிறவர்கள், ஆண்டவரே கடினமாக கல் உடைக்கிறவர்களாய், மரங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுவர்களாய், கட்டிடங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுகிற கட்டிட பணியாளர்களாய், வாகனங்களை ஓட்டி செல்வர்களாக, தரை தண்ணீர் ஆகாய மார்க்கத்திலே பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற மக்களாக, இன்னும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து இன்னும் பல்வேறு நிலையிலே அதன் வழியால் வருமானத்தை சேர்க்கிற மக்களாக இருக்கிற அனைவரையும் நோக்கி பாரும். ஆண்டவரே, ரப்பர் பால் மரங்களிலே இன்னும் பால் வெட்டும் தொழில் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஏனைய பல்வேறு தொழில் செய்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கின்றோம். தினசரி கூலி வேலை செய்கிறவர்களாக, இன்னும் வருமானத்துக்காக பல்வேறு நிலையில் உழைக்கிற மக்களாக இருக்கிற அத்தனை பேரையும் நோக்கி பாரும். ஆண்டவரே, வருமானத்துக்காக வீடுகளிலே மிருகங்களை வளர்த்து பறவைகளை வளர்த்து அதன் மூலமாய் வருமானத்தை சேர்க்கிற போது ஆண்டவர் அவைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அதில் எந்த சேதங்களோ அல்லது எந்த விதமான வியாதி தொற்றுகள் வந்து அழிவு வராதபடியும் நீர் பாதுகாத்து வீட்டுக்கு பொருளாதாரத்திலே அதன் வழியாய் உயர்வு தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, இன்னும் குடும்பங்களுக்கு தேவையான சமாதானமான வாழ்க்கையை நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல்வேறுமான துன்பங்கள் மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிற அறிகிறீர். ஆண்டவரே, மனசு பிரகாரமான இச்சைகளினாலே அநேகர் சோதிக்கப்பட்டு சமாதானம் இழந்திருக்கிற மக்கள் உண்டு. உம்முடைய இரத்தத்தால் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மது போதைப் பொருட்கள் அடிமையாகி அதனால் சரீரத்தையும் கெடுத்து பொருளாதாரத்தையும் அழித்து குடும்பங்கள் இன்னும் நலிவுற்றிருக்கிறதை காண்கிறீரப்பா. அப்படி சீரழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் தனிநபர்களை ஆண்டவர் ரட்சித்து இவ்விதமான தீய பழக்கங்கள் இருந்து மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாதபடி ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான பாதிப்புக்குள்ளான மக்கள் இருக்கிறார்கள். மன அழுத்தத்தில் இருக்கிறவர்கள், வியாதியினால் துன்பப்படுற மக்கள் இருக்கிறார்கள். யார் யார் வியாதியினால் வீடுகளிலே படுத்து கிடக்கிறார்களோ,
மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, பலவீனமாக சுற்றி திரிகிறார்களோ, அத்தனை பேரும் உடைய கருத்தில் கொடுக்கின்றோம். அவர்கள் இருக்கின்ற வியாதியை நீர் மாற்றி முடி ஜெபிக்கின்றோம். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை நமக்கு வரப்பண்ணு, நானே உன் பரிகாரின கர்த்தர் என்று சொன்னீரே, அப்படி வியாதியை விளக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனமாக இருந்து இன்னும் மன அழுத்தத்தோடு இருந்து வயது முதிர்ந்து பலம் கொண்டு போயிட்டே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்களை பலப்படுத்துங்க, விருத்தாப்பு நிலைமையில தைரியப்படுத்துங்க, ஆறுதல் படுத்தி தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அநேகர் இன்னும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளி நாடுகளிலும் இருக்கிறதை காண்கின்றீர். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் அல்லவோ, அவ்விதமாய் அவர்களை பாதுகாத்து நல்ல செய்திகளை தரவும் சுகபத்திரமாய் காத்துக்கொண்டு ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஆண்டவரே மக்களை இன்னும் நெருக்காதபடி அந்த வைரஸ் அழிந்து போகட்டும், தாக்கங்களை மறைத்து போடும். ஆண்டவர் விடுதலையோடு மக்கள் வாழ சீக்கிரத்திலே கல்வி நிறுவனங்கள் திறக்க, எல்லா அலுவலகங்களும் செயல்பட, கம்பெனிகள் திறக்க, விடுதலையோடு மக்கள் வழிநடக்கத்தக்கதாய் ஆண்டவர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, தந்திருக்கின்ற திருச்சபையின் அனைத்து பணிகளுக்காக நன்றி சொல்கின்றோம். திருச்சபையின் ஊழியங்களை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கின்றேன். அந்த ஊழியங்களுக்காக தங்கள் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தில் கொடுக்கின்றோம். திருச்சபையில் செயலாற்றி கொண்டிருக்கிற சபை மூப்பர்கள், முன்னாள் ஊழியம் செய்தவர்கள், இப்போது ஊழியம் செய்தவர்கள் அத்தனை பேருக்காக, அவைகளிலே அவர் பொறுப்படுத்தி செய்கின்ற செயலர், பொருளாளர், கணக்கர், ஏனைய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிளை சங்கங்களை தந்திருக்கின்றேன். ஒவ்வொரு சங்கத்திலேயும் இருக்கின்ற செயலர்கள், இன்னும் கணக்கர்கள், கண்வினர்கள், அதிலே ஊழியம் செய்கிறவர்கள், உறுப்பினர்களாக இருந்து ஆண்டவருடைய திருப்பணி செய்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசிரிக்கும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வளாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான மருத்துவ ஊழியங்களுக்காக, இன்னும் ஆண்டவரே நர்சரி ஸ்கூல் பணிக்காக, இன்னும் வில்லேஜ் சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காக, ஏனைய சமூக பணிகள், தொண்டு பணிகள், கர்த்தாவே பல்வேறு திட்டமிடுகின்ற பணிகளையும் தடையில்லாமல் நடத்த அருள் தருவீராக. சீக்கிரம் லாக்டவுன் மாறவும், இயல்பானபடி இந்த பணிகள் எல்லாம் மக்களை சென்றடையவும் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்களுக்காக, போதகர் குடும்பங்கள், அதுபோன்று எங்களுடைய இதர பணி செய்கிற எல்லா குடும்பங்களையும் தனிநபரையும் ஆண்டவர் பயன்படுத்தி வருவதற்கு ஸ்தோத்திரம். சேகர அளவிலையும் தந்திருக்கின்ற சேகரத்தினுடைய பொறுப்பாளர்கள், சேகரத்தினுடைய போதவர்கள், இன்னும் இவாஞ்சலிஸ்டுகள், சர்ச் ஒர்க்கர்ஸ், ஏனைய சபை குழு மக்கள், சபை விசுவாசிகள், சபையில் உள்ள பணி செய்கிறவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து நிறைவான திருப்பணிகள் செய்கிற அளவில் நடக்க அருள் தாரும். பேராய ஊழியங்களுக்கு ஜெபிக்கின்றோம். என்னுடைய பேராயர் குடும்பத்தையும் நினைத்தருளும், ஆஸ்வதிப்பீராக. அதோடு கூட ஆண்டவர் இந்த நாட்களில் என்னுடைய பேராயத்தில் தலைவர்களுக்கான தேர்தலில் நடைபெற இருக்கின்றீர். ஆண்டவர் இந்த தேர்தலையும் ஆண்டவருக்கு செவையானபடி சீராய் அமைதியாய் உமக்கு சுத்தமான தலைவர்களை தேர்தல் மூலமாய் தெரிந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய தென்னிந்திய திருச்சபை மட்டுமல்ல, பிற திருச்சபைகள் நடக்கிற ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், உலகத்தில் பல்வேறு மிஷனரி ஊழியங்கள் நடக்கிறது, ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவைகள் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்பட அறியப்படாத இடங்களில் சுவிசேஷ அறிவிக்க அருள் தாரும். இவைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், தாங்குகிற மக்கள், இவ்விதமாய் அதில் ஈடுபட்ட மக்கள் அனைவரையும் பயன்படுத்தி ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவர் அக்கினி ஜோலைகளாய் பயன்படுத்தி புதிய புதிய ஆத்துமாக்களோடு தொழுவத்தில் சேர்க்க அருள் தருவீராக. இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அநேக மக்களையும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே விடுதலையாய் சுகமாய் வாழ்ந்து தாரும். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அப்படி துக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தர ஜெபிக்கின்றோம். இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் போர் பயத்தினாலே ஆண்டவரே அப்பாவி வீரர்களும் இன்னும் மக்களும் அதனால் செத்துமடிகிறதை காண்கிறீர். இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றி தருவீராக. ஆங்காங்க இருக்கின்ற இயற்கை சீற்றங்களினாலே பேரிடர்கள் ஆண்டவரே, நிலச்சரிவுகளாக, பூகம்பமாக, இன்னும் தீ விபத்துகளாக, பல்வேறு வெள்ளப்பெருக்குகளாக, இவ்விதமாய் நாட்டில் பல சேதங்கள் இருக்கிறதை காண்கிறீர். இன்னும் உடைமை இழந்து, இன்னும் பல விதமான துன்பப்பட்டு, இன்னும் உயிரிழந்து இருக்கிற மக்களுக்கு ஆறுதலின் தேர்தலும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து நாட்டில் தீவிரவாத செயல்களை மாற்றி போடுவீராக. ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த நிலைமைகள் மாற ஒரு அமைதலான சூழ்நிலை வர உதவித்தார். இது போன்ற எத்தனையோ நாடுகளில் பலவிதமான தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறது. அதெல்லாம் மாற்றி
அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க அருள் தருவீராக. ஆண்டவரே, நாட்டில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற கலெக்டர், டிப்யூட்டி கலெக்டர், ஏனைய அதில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாய் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர அருள் தாரும். எங்களுடைய மாநிலங்கள், பிற மாநிலங்களில் இருக்கின்ற ஆளுநர், முதலமைச்சர், ஏனைய அரசு சார்ந்த பணியாளர்களையும் அரசியல்களையும் பயன்படுத்தி மக்களுக்கு ஏற்ற திட்டங்கள் வந்து மக்கள் வளமாய் வாழ அருள் தாரும். எங்கள் நாடு, உலக நாளில் இருக்கின்ற பிரசிடென்ட், பிரதமர், மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆளும் வர்க்கத்தினர்களையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது நல்ல பணிகள் மூலமாய் மக்களுடைய வாழ்வு அமைதலாய், வெற்றியாய், நிறைவாய் இருக்க அருள் தருவீராக. நல்ல கர்த்தாவே, எங்கும் ஒரு அமைதியை தருவீராக, எங்கும் ஒரு சமாதானத்தை தருவீராக. ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை தருகின்ற போதகரையும் பயன்படுத்துவீராக. அவர் தருகின்ற செய்தியை நாங்கள் கேட்டு அதன் வழியாய் அர்ப்பணித்து ஒரு நிறைவாழ்வை ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. துதி, கனம், மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த காணொளி காட்சியின் வழியாக தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த தொழுகைக்குரிய ஆயத்தங்களை செய்த சபை செயலர் மிஸ்டர் அன்பு ஜேக்கப் டிகனார், காட்சன், ஆபர்கேன் ஆகியோருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இறை வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளை எங்கள் வாழ்விலே தந்தமைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று மகிழவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை எண்ணி உம்மை போற்றுகிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி ஆண்டவர் கிருபை செய்தீர். நன்றி. இப்போதும் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும்போது ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய ஞானத்தை தந்து பயனுள்ள வார்த்தைகளை பேசவும் கேட்கிற அனைவரும் ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சிந்தனைக்காக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தியான வசனமாக தெரிந்து கொள்வோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த அருமையான வசனம் ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியோடு பேசுகின்ற ஒரு அருமையான வசனம். 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி நமக்கு தரப்பட்டிருக்கிற செய்தியின் பொருள் பன்மைத்துவம்.
பொதுவான மனித நேயமும் நம்பிக்கையை பகிர்தலும், plurality, common humanity and faith sharing. பன்மை என்பது பல வகையான நிலைகளை குறிக்கின்றது. பல நாட்டு மக்கள், பல மொழிகளை பேசுகிற மக்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள், பல கலாச்சாரங்களை உடைய மக்கள், பல நிறங்களை உடையவர்கள் என்கிற பன்மை நிலைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைமக்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற உண்மையை ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நமக்கு உணர்த்துகின்றார். மனித நேயத்தோடு வாழ வேண்டும், பொதுமையான சிந்தையோடு வாழ வேண்டும் என்கிற உண்மையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழுகிற நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் எல்லாரும் இறைமக்கள், இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்கிற பொதுமையான ஒரு அணுகுமுறையோடு அனைவரையும் உடன்பிறப்புகளாக, அனைவரையும் இறைமக்களாக நாம் காணுகின்ற காட்சி நம்மிலே அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். அவரால் படைக்கப்பட்ட அனைத்து அருள் கொடைகளும் எல்லா மனிதர்களுக்கும் உரியது. அவர் வழியே எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பொதுமையான சிந்தையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவருடைய தெய்வீக தன்மைகளை நாம் சிந்திக்கும் போது நீதி, நேர்மை, அன்பு, தியாகம், உண்மை, தூய்மை, இரக்கம் முதலிய தன்மைகள் உடையவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட நீதியும் நேர்மையும் அன்பும் தியாகமும் உண்மையும் தூய்மையும் இரக்கமும் இறைமக்களாகிய நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நாம் வாழுகின்ற கால சூழ்நிலையை பார்க்கும்போது வன்முறைகள், தீவிரவாதங்கள், ஆதிக்கம் செய்கின்ற நிலைகள், ஆணவம், அக்கிரமம் போன்ற செயல்கள் இந்த தெய்வீக தன்மைகளை அழித்து விடுகின்றது, தெய்வீக தன்மைகளை தகர்த்து விடுகின்றது. எனவே இந்த தெய்வீக தன்மைகளுக்கு மாறாக இருக்கின்ற தீமைகள் அழிக்கப்பட எல்லா மக்களும் நம்முடைய சகோதரங்கள், எல்லா சமயத்தவரும் நம்மவர்கள், எல்லா நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இறைமக்கள். எந்த மொழியை பேசினாலும், எந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்தாலும், எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற மனித நேயத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த மனித நேயத்தை மாசுபடுத்துகின்ற தீமைகளை நாம் அகற்ற கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அதற்காக திருமறையின் துணையோடு சில காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இறைமக்கள் அன்பின் பிரதிபலிப்பாய் வாழ வேண்டும். அன்பின் பிரதிபலிப்பாக
இறைமக்கள் வாழ வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். இது யோனாவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற ஒரு கேள்வி. இந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவரின் அன்பையும் விருப்பத்தையும் நினிவே மக்களுக்கு சுமந்து செல்ல அழைக்கப்பட்டவர். யோனா என்கிற பெயருக்கு புறா என்பது பொருள். அப்படி என்றால் புறா என்கிற பறவை கபடற்ற ஒரு களங்கமற்ற ஒரு பறவை என்று சொல்லுவோம். இந்த யோனா என்கிற பெயருக்கு கபடமற்ற பெயர் என்கிற பொருளோடு வாழ வேண்டியவர் இந்த யோனா தீர்க்கதரிசி. மட்டுமல்லாமல் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவருக்கு ஆண்டவர் அருள் வரங்களை கொடுத்திருந்தார். தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற வரத்தை கொடுத்திருந்தார். ஜபிக்கின்ற வரங்களை கொடுத்திருந்தார். ஆற்றலாய் செய்தி சொல்லுகின்ற வரங்களை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட வரங்களை இறைவனால் பெற்றவர்தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. ஆனால் இப்படிப்பட்ட வரங்கள் இருந்தும் ஆண்டவர் எபிரேயருக்கு மட்டுமல்ல, நினிவே மக்களுக்கும் கடவுள் ஆண்டவரை அறியாமல் தவறு செய்கின்ற நினிவே மக்களும் ஆண்டவரின் அன்பிற்கு உட்பட்டவர்கள், ஆண்டவரின் இரக்கத்திற்கு சொந்தமானவர்கள் என்கிற உண்மையை இந்த யோனா தீர்க்கதரிசி அறியாமல் இருந்தார். இந்த நினிவே மக்களை யோனாவின் மூலமாக அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காக நினிவேக்கு செய்தி சொல்ல யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அதே ஆண்டவருடைய கட்டளையை மீறி நர்சிசுக்கு நேராய் கப்பலேறுகிறார். பயணங்களிலே சில நெருக்கடிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கடலில் கொந்தளிப்பை கொடுத்து அந்த கொந்தளிப்பு நிமித்தமாக யோனாவை கடலிலே தூக்கி போட அங்கே ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அந்த யோனாவை மீன் எடுத்து விழுங்க யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து பாதாளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். ஆண்டவர் அவரை விடுவித்து மீனுக்கு கட்டளையிட மீனானது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று நாம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இப்படி யோனாவை ஆண்டவர் கீழ்ப்படியாததன் மூலமாய் சில துன்பங்களை கொடுத்து தான் விரும்புகின்ற காரியத்தை யோனாவின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலையிலே மறுபடியுமாக நினிவேக்கு செல்ல கட்டளை கொடுக்கின்றார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கும்போது மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று யோனாவுக்கு கட்டளை கொடுக்கின்றார். யோனா இப்போது கீழ்ப்படிந்து அந்த நினிவே பட்டணம் முழுவதும் கால்நடையாய் நடந்து 40 நாட்கள் இருக்கிறது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட நினிவேயின் மக்கள், குழந்தைகள் உட்பட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி மனம் திரும்பி ஆண்டவரை மன்றாடுகிறார்கள். இந்த செய்தி நினிவே பட்டணத்தின்
அரசனுக்கும் அறிவிக்கப்படுகிறது. நினிவேயின் ராஜாவும் எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கட்டளை கொடுக்கின்றார். மனிதர், மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் ஒன்றும் தண்ணீர் குடிக்கவோ உணவு சாப்பிடவோ கூடாமல் எல்லாரும் ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவர் நம்முடைய பொல்லாத வழியையும் நம்முடைய கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டுவிடும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் நினிவே ராஜா வேண்டுகோள் விடுக்கிறார். அதன்படி அரசன் உட்பட அனைவரும் ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி மன்றாட ஆண்டவர் அங்கே அழிப்பேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அந்த மக்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை மன்னித்து இரக்கம் காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக யோனா கொடுத்த செய்தி 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்பட்ட போம், அழிக்கப்பட்டு போம் என்கிற செய்தி. இந்த செய்தி நிறைவேறாத பட்சத்தில் ஆண்டவர் அந்த மக்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர்கள் மேல் மனம் இறங்கி செய்யாமல் போனபோது யோனாவுக்கு விசனமாக இருந்தது. யோனா கடும் கோபம் கொள்ளுகிறார். எனவேதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எனவேதான் நான் முன்னமே தர்சிச்சுக்கு நேராக ஓடினேன். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று நான் அறிவேன். எனவே நான் இப்போது உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றான். ஆக அந்த நினிவே மக்களை அழிக்காமல் விட்டுவிட்டது யோனாவுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் ஒரு கடுமையான இதயம் உடையவராய் இருக்கின்றார். அவரிடத்திலே இரக்கமும் மனித நேயமும் மற்றவர்களை குறித்த அன்பும் இல்லாத ஒரு பண்பற்ற ஒரு தீர்க்கனாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவேதான் யோனாவுக்கு ஒரு பாடத்தை புகட்டும்படியாக அங்கே யோனா இன்னமும் அந்த நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே நினிவேக்கு சம்பவிக்க போகிறதை பார்க்கும்படியாக ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே அந்த கூடாரத்தின் நிழலில் உட்கார்ந்திருக்கின்றார். அந்த வேளையிலே ஆண்டவர் யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுகிறார். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக யோனாவை பயிற்றுவிக்க ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி ஆமணக்கு செடியின் மூலமாக நல்ல நிழல் கிடைக்கும்படி செய்கின்றார். இப்போது யோனாவினுடைய கோபம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் மறுநாள் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி
சாவை கோரினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நினிவே மக்களுடைய நல்வாழ்வை விரும்பாத யோனா தான் நட்டு வளர்க்காததும், தண்ணீர் விடாததும், உரம் போடாததும், ஒரு ராத்திரியிலே முளைத்து இன்னொரு ராத்திரியிலே அழிந்து போன ஆமணக்குக்காக அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். அப்போதுதான் யோனாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும், ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று யோனாவினிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோனா ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசியாக இருந்தும் ஒரு அன்பற்ற மனிதனாயிருக்கிறார், ஒரு பண்பற்ற மனிதனாயிருக்கிறார், மனித நேயம் என்பதை இழந்தவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, நீ இப்படி இருப்பது நல்லதல்ல, நீ இப்படி அன்பற்றவனாய் பண்பில்லாதவனாய் நடந்து கொள்வது சரியல்ல என்கிற பாடத்தை புகட்டி, இந்த உலகத்திலே அன்பாய் வாழ வேண்டும், எல்லா மனிதர்களும் உன்னுடைய சகோதரங்களாய் பாவிக்க வேண்டும், எல்லாரையும் நீ நேசிக்க வேண்டும், எல்லாருடைய நல்வாழ்வையும் நீ விரும்ப வேண்டும் என்கிற ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த செய்தியை கேட்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய நிலைமைகளும் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கலாச்சாரம் உடையவர்களாக இருந்தாலும், எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் அவருடைய படைப்புகள், எல்லாரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரங்கள். ஆக அவர்களை நம்முடைய சகோதரங்களாய் அன்பர்களாய் பார்த்து நாம் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் பக்தன் ஒருவர் ஒரு பாடலை இப்படி பாடுவார், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் சகோதரன் சகோதரன். ஆம், ஒவ்வொரு இடத்திலும் நாம் அன்பாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது,
இப்படி சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:31-32. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆம், இங்கே நாம் பார்க்கும்போது கடுகு விதைக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் குறிக்கப்படுகிறது. கடுகு விதை பார்ப்பதற்கே மிக 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 சிறிய ஒரு விதை. ஆனால் அது முளைத்து வளரும்போது அது பெரிய மரமாக வளர்கிறது. பெரிய மரமாக வளர்கிற இந்த கடுகு மரம் அநேக பறவைகள் வந்து அடைக்கலம் கொள்ளக்கூடிய நிலையிலே எல்லா பறவைகளுக்கும் அது அடைக்கலத்தை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு மரமாக அது பெரிதாய் வளருகின்றது. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் பலஸ்தீனாவிலே ஏற்படுத்தப்பட்ட அல்லது இஸ்ரவேலிலே ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய இறை அரசு உலகமெங்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. உலகமெங்கும் வாழுகின்ற இறை மக்கள் இந்த கடுகு விதை மரமாக வளர்ந்து அநேக பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது போல இறைமக்களாகி நாம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ இந்த கடுகு விதையை ஆண்டவர் ஊமையாய் சொல்லுகின்றார். அன்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படி என்றால் ஆபிரகாம் நிமித்தம் இந்த பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொன்னார். ஆக கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மற்றவர்களின் பசியை போக்குகின்றவர்களாய், மற்றவருடைய துன்பத்தை போக்குகின்றவர்களாய், மற்றவருடைய கண்ணீரை துடைக்கின்றவர்களாய், நம்மால் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்கிற நிலையிலே நம்முடைய வாழ்வை நடத்துகின்றவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு கல்லூரியிலே 3 பேர் நண்பர்களாக இணைந்து கல்வி கற்றார்கள். அவருடைய பெயர் சம்பத், சங்கீதா, ஜீவன். இந்த 3 பேரும் இணைபிரியாத நண்பர்கள். இந்த 3 பேரிலே சம்பத், சங்கீதா என்பவர்கள் தேர்விலே ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதி வெற்றி பெற்றார்கள். ஆனால் உண்மையாய் தேர்வு எழுதின ஜீவன் தோல்வி அடைந்தான். இந்த காப்பி அடித்து பாசான சம்பத்தும் சங்கீதாவும் இந்த ஜீவனுடைய நேர்மையை இகழ்ந்து பேசினார்கள், அவனை இழிவாக எண்ணினார்கள். சில நாள் சென்றது. இந்த ஜீவன் தன்னுடைய சித்தப்பாவனுடைய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியிலே வேலைக்கு போய் சேர்ந்தார். அங்கே ஒரு மேலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த கம்பெனியிலே இந்த ஜீவன் பொறுப்பேற்றதிலிருந்து கம்பெனி படிப்படியாக நல்ல வளர்ச்சியை கண்டது, அதிக லாபம் பெற்றது. இந்த சம்பத் மேல் படிப்புக்காக PhD படிப்பை தொடர்ந்தான். PhD படிப்பில் வேறொருவருடைய கட்டுரையை பார்த்தெழுதி கண்டுபிடிக்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்டான்.
இப்போது அவருடைய மனைவி சங்கீதா தனித்து விடப்பட்டாள், மட்டுமல்லாமல் பொருளாதாரம் இன்றியும் தவித்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜீவன் வேலை பார்க்கிற கம்பெனியிலே ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்குமா என்று இந்த ஜீவனிடத்திலே சென்று கேட்டாள். அப்போது அந்த ஜீவன் அந்த கம்பெனியிலே சூப்பர்வைசர் என்கிற பதவியை கொடுத்து அவளை ஒரு உயர்வான நிலையிலே நடத்தினான். ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு போன சங்கீதாவுக்கு உயர்ந்த பதவி ஜீவனால் கிடைக்கப்பெற்றது. அப்போது அவனை பார்த்து கேட்டாள், நான் உன்னை இழிவாக பேசின பிற்பாடும் நீ இப்படி எனக்கு ஒரு பெரிய பதவியை தந்து அது நிமித்தமாக உயர் சம்பளம் கிடைக்கக்கூடிய நிலையில என்னை மேன்மைப்படுத்தினாயே, இது எப்படி இப்படிப்பட்ட மனம் உனக்கு வந்தது என்று கேட்டாளாம். அப்போது ஜீவன் சொன்னானான், இது மிக எளிமையான காரியம். ஏனென்றால் எனக்கு விரோதமாக சிலர் செய்த செயல்களை ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றினார். எனவே நான் ஆராதிக்கிற, நான் வணங்குகின்ற ஆண்டவர் என்னிடத்திலே அவர் நன்மையை எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், என் மூலமாக மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும், என் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னிலே எதிர்பார்க்கிறார். எனவே நான் இப்படி நன்மை செய்வது சாதாரண எளிமையான காரியம் என்று சொன்னானாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உதவி செய்கின்றவர்களுக்கு, உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்வது எளிது. உதவியை ஒருவர் செய்வார் என்று எண்ணும்போது அவருக்கு உதவி செய்வது எளிது. ஆனால் நம்மை விரோதிக்கின்றவர்கள், நம்மை பகைக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது அது ஒரு கடினமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் கடவுளை நேசிக்கின்ற இறை மக்களுக்கு அது ஒரு எளிமையான காரியம். ஏனென்றால் இயேசுநாதர் அதையே இறைமக்களாகி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமுடைய மக்களாக இருந்தாலும், பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ எல்லாரையும் பொதுமையோடு பார்க்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த உலகத்திலே இறைமக்களாய் வாழுகிற நாம் நற்சாட்சியாய் வாழ வேண்டும். பரிசுத்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இங்கே புளித்தமா, புளிப்பற்றமா என்று 2 விதமான மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது புளிப்பற்ற ஏராளமான மாவுக்குள் அடக்கி வைக்கும்போது முழுமையும் அது புளிப்பு ஏற்படுத்துகின்றதாக அது மாற்றுகின்றது. இதை ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்றால், சுவிசேஷத்தின் வல்லமை, நற்செய்தி எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற நிலையிலே புளிப்புள்ள கொஞ்சமா என்பதை கிறிஸ்தவர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறிக்கின்றது. இன்னைக்கு நாம் வாழுகின்ற தேசத்திலே நாம் பார்க்கும்போது நாம் 2.5% என்று சொல்லப்படுகிறோம் சிறுபான்மை மக்கள். ஆனால் பெரும்பான்மை மக்கள் என்று சொல்லும்போது 97.5% பெரும்பான்மை மக்களாய் வாழ்கின்றார்கள். ஆக இந்த 2.5% இருக்கின்ற
இந்த புளிப்புள்ள மாவை போன்ற நாம் 97.5% இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு நம்முடைய நல்ல வார்த்தை, நல்ல வாழ்வு, நல்ல சேவையின் மூலமாக ஆண்டவரின் நற்செய்தியை சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நல்ல வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிற்கும் நற்செய்திக்கும் ஏற்றதாக நம்முடைய வாழ்வு அமையும் போது இந்த பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் நற்செய்தி அவர்களுக்கும் சென்று சேரும். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே மாற்றம் பெற்று அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. வட இந்தியாவிலே ஒரு பாடசாலையிலே 13 ஆண்டுகள் திருமறையை கொடுக்கக்கூடாது என்கிற தடையை அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியர் விதித்திருந்தாராம். ஒருமுறை தன்னுடைய 2 ஆசிரியர்களை தன்னுடைய பாடசாலையில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் சம்பளங்களை பெற்றுத் தரும்படியாக வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்து வரும்படியாக அனுப்பினார். இந்த 2 பேரும் சென்றார்கள். வங்கியிலே சென்று எல்லா ஆசிரியர்களுடைய பணத்தையும் பெற்று வந்தார்கள். வருகின்ற வழியிலே இந்த பணத்தை முழுவதும் தவறவிட்டார்கள். பாடசாலையிலே நடுநடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். தலைமை ஆசிரியர் அவர்களிடத்திலே காரியத்தை விசாரிக்கிறார், அவர்களை கண்டிக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அங்கே வருகின்றார். தான் தலைமை ஆசிரியரை சந்திக்க வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். தலைமை ஆசிரியரிடத்திலே அவர் போகின்றார். அவருடைய கையிலே இந்த ஆசிரியர்கள் தவறவிட்ட பணப்பையும் இருக்கிறதை தலைமை ஆசிரியர் கண்டு அதை நன்றியோடு பெற்றுக்கொள்கிறார். அப்போது அந்த ஆட்டோ ஓட்டுநரை பார்த்து கேட்டாராம், இவ்வளவு பணம் இருந்தும் இதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வரவில்லையே, அது எப்படி என்று கேட்டாராம். அப்போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொன்னாராம், நான் மற்றவர்களுடைய பொருளை குறித்து ஆசை உள்ளவன், எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் நானும் வாழ்ந்திருந்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளை படிக்கின்ற பாடசாலையிலே கொடுத்த ஒரு புஸ்தகத்தை நான் என்றைக்கு படிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த புத்தகத்தை நான் படிக்க என்னுடைய வாழ்விலே நான் நல்லபடி வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். பொருளாசையை விட்டுவிட்டேன். உண்மை, நேர்மை, ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல சேவை என்கிற பண்பை நான் அந்த புத்தகத்தின் மூலமாய் நான் கண்டுகொண்டேன். அந்த புத்தகத்தை படித்ததினால்தான் நான் இந்த பணத்தை அந்த உண்மையான மனசாட்சியோடு உங்களிடத்திலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் என்று சொன்னாராம். சொன்னது மட்டுமல்லாமல் அந்த புத்தகத்தையும் எடுத்து காட்டினாராம். அப்போதுதான் அந்த தலைமை ஆசிரியர் தன்னுடைய தவறை உணர்கின்றார். ஐயோ, இந்த வேத புத்தகத்தை படித்ததினால் இந்த மனிதனுடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு நல்ல பண்பு, இப்படிப்பட்ட புத்தகத்தையா நான் தடை செய்திருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய பாடசாலையிலே படிக்கிற 3000 மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக அனைவருக்கும் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை அவர் எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் திருமறையை பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செய்தாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் வாழ்வது என்ன, நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மூலமாக ஒரு பாடசாலையிலே படிக்கின்ற 3000 பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு, அதிகமான மாணவ மாணவிகளுக்கு திருமறை கிடைக்க செய்கின்றார். அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு நல்ல சாட்சியான ஒரு அனுபவத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் 2.5% வாழுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாமும் நல்ல வார்த்தை, நல்ல சேவை, நல்ல பணிகள் இவைகளோடு நாம் வாழும்போது நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய நல்ல செயல்கள் இவைகள் இந்த சமூகத்திலே பிரதிபலிக்கும் போது நிச்சயமாக இந்த சமூகம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிந்து கொள்ள முடியும். எனவே பல மொழிகள், பல விதமான கலாச்சாரங்கள், பல விதமான சமய மக்கள் வாழுகின்ற நம்முடைய நாட்டில் எல்லாரும் இறைமக்கள் என்கிற பொதுமையான பார்வையோடு எல்லாரிடத்திலும் நாம் அன்பு செலுத்துவோம். எல்லாருக்கும் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். எல்லாருக்கும் இறைவனுடைய அன்பை சாட்சியாக நாம் அறிவிப்போம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை மூலமாக இந்த சமூகம் இறைவனுடைய அன்பை காணட்டும். எல்லா மனிதர்களும் ஆண்டவர் கிறிஸ்துவ இயேசுவின் வழியாக கிடைக்கின்ற ரட்சிப்பை பெற்று அனைவரும் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படிப்பட்டதான மேலான அனுபவத்திலே கடவுள் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நமது விசுவாசத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிராத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இணைந்து கீர்த்தனை 292 பாடுவோம். கீர்த்தனை 292. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேனே. ஆதி
நான் நம்பி வந்தேன் நீ செய்யானா நம்பி வந்தேன் சரணம் 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 ஐயா நம்பி வந்தேன். ஜெபம் இருடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகை நிறைவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தொழுகையின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படச் செய்வதற்காக துதிக்கின்றோம். இன்றைய திருமறை செய்தி பன்மைத்துவம் பொதுவான மானிடமும் நம்பிக்கை பகிர்தலும் குறித்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். பல்சமய சூழலிலே வாழுகிற உம்முடைய மக்கள் எல்லா மக்களோடும் எல்லா இனத்தோடும் எல்லா புலி பேசுகிற மக்களோடும் ஒன்றிணைந்து ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதான ஒரு அருளை எங்களை தந்தீர் ஸ்தோத்திரிக்கிறோம். நேரத்திலும் தொழுகையிலே ஒருங்கிணைந்த மக்கள் இந்த பாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோயிலிருந்து சுகம் பெற்று உம்மிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் தொடர்ந்து விடுதலையாக்கி பலப்படுத்தி சக்திப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய நாமத்திலே புதிதாக குழந்தைகளை கொண்டு வந்து அர்ப்பணித்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அப்படியே தம்பதியர்களாக வந்திருக்கிற அவர்களையும் ஆண்டவர் புதிய வாழ்க்கையில கடவுளுக்குள்ளாக இணைந்த இசைந்த வாழ்வின் மூலமாய் பிறருக்கு சாட்சியை வாழ அருள்தர ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையை கொண்டு கடந்த ஆண்டு முழுவதும் தனிநபருடைய பிறந்த நாளையும் தம்பதியுடைய திருமண நாளையும் ஆசிரித்து தந்தீர். இன்னொரு ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்தீர். அவர்களை தொடர்ந்து ஆசிரிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து இன்னும் பல்வேறு நன்மைகளை பெற்ற மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஆண்டிடத்திலே ஆசையை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய அருளினால் அவர்களை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்காக கொடுத்திருக்கிற அருள்கொடைகளுக்காக நன்றி. பல்விதமான அருள்கொடைகளை தங்கள் உழைப்பிலிருந்து பெற்றதை தங்களையும் அர்ப்பணித்து அதனுடைய அந்த அருள்கொடைகளையும் தந்திருக்கிறார்கள். கர்த்தர் அதை அங்கிருந்து ஆசிரிப்பீராக. இதனால் திருச்சபையின் பல்வேறு திருப்பணிகள், ஏழை திட்டங்கள், மிஷனரி பணிகள் அனைத்தையும் நடக்கவும் இதனுடைய பிரதிபலன் எல்லாம் உடைய பேருக்கு நிறைவே கிடக்க அவர்கள் தருவீராக. உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபைக்கு கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர்.
இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.